வணக்கம் மக்களே. நம்ம இன்னைக்கு அரசியல் சார்ந்த ஒரு நிகழ்வை தான் நம்ம இங்கே பார்க்க போறோம். வழக்கமாகவே நம்ம இப்போ வழக்கமா பல வீடியோக்கள் அரசியல் சார்ந்த வீடியோக்களை போட்டுட்டு இருக்கோம். இந்த வகையில இன்னைக்கு என்னன்னா, அண்ணன் செங்கோட்டையன் காலை வாரி விட்டுட்டு போயிட்டார் அப்படின்ட்டு ஒரு டீம் ஃபீல் பண்ணுது. அது எந்த டீம்ட்டு நான் தெரிஞ்சு உங்களுக்கு புரிய வேண்டியதில்லை. நான் சொன்ன உங்களுக்கு புரிய ஒன்றும் இல்லை. ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காப்ல அந்த டீம். கண்டிப்பா அது யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ணன் செங்கோட்டையன் இப்படி காலை வாரிட்டு போவாட்டாங்க நினைச்சு கூட பார்க்கலையே அப்படின்ட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணியிருக்காப்ல. ஏன்னா அவரு நம்பி கிட்டாரா அல்லது இவங்களை நம்பி அவங்க கிட்டாங்களான்னு தெரியல. உங்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் ரொம்ப ஃபீல் பண்ணது அக்கா சசிகலா அக்காவான். ரெண்டாவது அண்ணன் ஓபிஎஸ், மூணாவது அண்ணன் தினகரன். என்னடா நம்ம இவரை வச்சு பல கதைகளை இன்னும் கொஞ்ச நாள் கதையை ஓட்டிட்டு போயிடலாமே, இந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் ஒரு பூச்சாண்டி காட்டிடலாமே அப்படின்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருந்திருக்காப்ல. யாருக்குமே தெரியாத அந்த ட்விஸ்ட் அவர் அங்க போவார் அப்படின்ட்டு. அவங்களுக்கே ஒரு டவுட் தான், இவர் உண்மையிலே சும்மா ஒரு கண்டென்ட்டுக்காகவும் சும்மா ஏரியாவில் இருக்கு அப்படின்னு காட்டுறதுக்காகவும் ஒரு பில்டப்புக்காகவும் நான் அதை பண்ண போறேன் இதை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லுவாதான் நினைச்சிட்டு இருக்காப்ல. ஆனா இந்த டீமுக்கு, இந்த மன்னார்குடி டீமுக்கு அவர் சட்டப்பேரவை தலைவரை பார்த்து ராஜினாமா கடிதம் கொடுத்த போதுதான் நம்ம ஆட்களுக்கே புரிஞ்சிருக்கு, என்னடா நம்ம நம்பி வச்சிருந்த ஆளு இப்படி பண்ணிட்டாரு அப்படின்ட்டு கடுமையான சந்தோஷத்துல இருந்திருக்காங்க. தேவரோட குரு பூஜைக்கு இவங்க எல்லாம் சேர்ந்து போனது, அங்க இருந்து எல்லாம் மீட்டிங் போட்டது, அப்புறம் பயங்கர குஷில இருந்திருக்கு டீமு. ஆனா கடைசியில என்னவோ அது ரொம்ப நாள் நீடிக்கல அவங்களுக்கு. ஏன்னா இவரை வச்சுதான் ஒரு பூச்சாண்டி காட்டியிருக்காங்க அப்படின்னா அந்த அம்மா பேட்டிலாம் கொடுத்துருக்கு. இப்போ அங்க உள்ள வேலை நடந்துகிட்டு இருக்கு, எங்க ஆளு எல்லாம் ஒருங்கிணைப்பு பணிகள்லாம் நடந்துட்டு இருக்கு, எல்லாமே பயங்கரமா அப்படி பேசிட்டாங்க. பேசினத்துக்கு கடைசியில அண்ணன் செங்கோட்டையன் இப்படி காலை வருவாருன்னு அவங்களும் நினைக்கல, யாரும் நினைக்கல. ஏன் அவரே நினைச்சிருக்க மாட்டாரு, மனசுல உசி பேச்சு விட்டு இப்படி பண்ணிட்டாங்க. ரொம்ப ஃபீல் பண்ணிருக்காப்ல அக்கா சசிகலா அக்கா. நம்மகிட்ட இருந்த ஒரே ஒரு ட்ரம் கார்டும் போயிட்டேன், அண்ணன் இப்படி நம்மள காலை வாரி விட்டு போயிட்டாரு அப்படின்ட்டு. ரெண்டாவது தினகர அண்ணன், இதோட எடப்பாடிய ஒரு பாடுபடுத்திடலாம், கொஞ்ச நாள் வச்சு இந்த கதையை ஓட்டிடலாம் அப்படின்ட்டு எங்க அண்ணன் நினைச்சிருக்காப்ல. அதுவும் போக்கு. அடுத்து எங்க அண்ணன் ஓபிஎஸ், எப்பா இப்பதான் நம்ம ஒட்டிக்கு தான் போராடி இருந்தோம், இப்ப இந்த எல்லாரும் சேர்ந்து வந்திருக்காங்க, அப்ப நமக்கு ஒரு டீம் கிடைச்சு போச்சு, நாலாவது அண்ணன் செங்கோட்டையன் வந்துட்டாருட்டு ரொம்ப குஷியில இருந்திருக்காப்ல. குஷியான கொஞ்ச நாள்லயே மனோஜ் பாண்டியன் அங்க போய் அவருக்கு அந்த இவருக்கு ஒரு ஆப்பு வச்சுட்டு போயிட்டாரு. அந்த கூத்துக்குள்ள செங்கோட்டனே ஆப்பு போறேன்னு நினைச்சு கூட பாக்கலையா அந்த மூணு பேரும். கொஞ்சம் பார்க்க பாவமா தான் இருக்கு. நான் என்ன சொல்றேன், ஒரு ஒத்த மனுஷன் எடப்பாடியாருங்கிற ஒரு ஒத்த மனுஷனை இந்த மூணு பேரும் நாலு பேரும் சேர்ந்து இந்த அளவுக்கு பிரஷர் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. தன் வினை தன்னை சொல்லும் அப்படிங்கிற மாதிரி கடைசியில எல்லாமே டீம் சுக்குநூறா உடஞ்சு போயிட்டு. ஃபீலிங்னா ஃபீலிங், ஏகப்பட்ட ஃபீலிங்கா. இதுல செங்கோட்டையனோட ஆதரவாளர்கள் எங்கால பாத்தீங்கன்னா ஜம்முன்ட்டு அப்படி அங்க போட்டு லெப்ட்ல கை போட்டு ரைட்ல கை போட்டு கரெக்டா சேர வேண்டிய இடத்துல கரெக்டா சேர்ந்துட்டாரு பாத்தீங்களா அப்படின்லான்ட்டு செங்கோட்டையனோட ஆதரவாளர்கள் பயங்கரமா கொளுத்தி போடுறாங்களாம். ரெண்டாவது வேற இப்போ இன்னைக்கும் நேத்தும் பயங்கரமா எங்க போனாலும் தற்குறிங்க, அதான் தற்குறிங்கன்னு நம்ம சொல்லக்கூடாது, விஜயின் தீவிர ரசிகர்கள், விஜயின் தீவிர தொண்டர்கள் விசில் அடிச்சு விழுந்துச்சு எங்க அண்ணன் செங்கோட்டையன் செங்கோட்டையன் அப்படின்ட்டு விசில் அடிச்சு போற இடமெல்லாம் ஒரே கலகலப்பான். அண்ணனுக்கு அப்படியே ஆகாயத்துல பறக்காரான் எங்க அண்ணன் செங்கோட்டையன். ஆஹா, இவ்வளவு நாளா நம்ம இந்த மாதிரி ஒரு கட்சியை விட்டு அது ஒரு கட்டுக்கோப்பான கட்சிக்குள்ள நம்ம அணைஞ்சிருக்கோமே, இப்போ பாருங்க நமக்கு பின்னாடி எத்தனை ஒரு விசில் சத்தம், எத்தனை ஒரு ஆதரவாளருக்கு தலைவா 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 தலைவான்ட்டு ரொம்ப அது பூரிப்பின் உச்சத்துல எங்க அண்ணன் செங்கோட்டையன் இருக்காப்லையா. எத்தனை நாளைக்கு நம்மளும் பார்க்க தான் போறோம், சொல்ல முடியாது. எப்படியும் நம்ம சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. ஒட்டுமொத்தத்தை ஒரு பெரிய அப்செட்ல தான் இருக்காங்க. ஏன்னா செங்கோட்டையனை வச்சு எல்லாத்தையும் மிரட்டலாம், எங்கிட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு மக்கள் நல்ல கூட்டணி மாதிரி தனியா எங்கிட்ட ஒரு கூட்டணி இருக்கு அப்படின்னா சசிகலா, ஓபிஎஸ், தினகரன் அப்படின்னு ஒரு பிளான் போட்டு வச்சிருந்தாப்புல.
அந்த பிளானை வந்து ஒட்டு மொத்தமா நம்மளுடைய அண்ணன் செங்கோட்டையனை உடைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லணும். உடைச்சிட்டாரு. அந்த டீம் ரொம்ப ஒரு ஃபீலிங்ல இருக்கு. அடுத்து அண்ணன் ஓபிஎஸ் வேற ஒரு கெடு கொடுத்துருக்காப்ல. இத்தனை நாளைக்குள்ள நீங்க எங்க ஊர்ல இணைக்கல அப்படின்னா நாங்க ஒரு முடிவு எடுப்போம். அது எல்லாரையும் வருத்தப்பட வேண்டிய ஒரு முடிவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவையும் கொடுத்துருக்காப்லாம். பார்ப்போம். இன்னும் இன்னும் எலெக்ஷன் வர்றதுக்குன்னா ஏகப்பட்ட ட்விஸ்ட்டு, ஏகப்பட்ட இந்த மாதிரி கூத்துக்கள்லாம் நடக்கும். அதெல்லாம் நம்ம பார்க்க தான் போறோம். அதெல்லாம் நம்ம டெய்லி இந்த வீடியோல பதிவேற்றம் பண்ண தான் போறோம். இந்த அளவுக்கு இவ்வளவு சீக்கிரமா அதை கூண்டை கலைச்சி விடுவார் அப்படின்ட்டு நினைக்கல. இதை வச்சு மிரட்டி ஏதாவது மிரட்டினா ஒண்ணுல எடப்பாடியோட மிரட்டியாவது ஏதாவது கொஞ்சம் அப்படி நாங்களும் இருக்கோம், நாங்களும் அப்படிதான், நாங்களே அப்படிதான், நாங்களே அப்படிதான் அப்படின்னு காலத்தை ஓட்டான்னு பார்த்தாங்க. அதான் பிஜேபி ஆட்டு நாங்க ஒரு தனி டீமா இருக்கோம், எங்களை நீங்க இணைச்சு விட்டீங்க, நீங்க அப்படி வச்சிடலாம் இப்படி வச்சிடலாம், அல்லனா நம்ம தென் தமிழகத்துல ஃபுல்லாவே நம்ம கண்ட்ரோல் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி பில்டப் பண்ணி காரியத்தை சாச்சிடலாம் அப்படின்னு நினைச்சாங்க. அதுவும் முடியாம எங்க அண்ணன் இப்படி பண்ணிட்டு போயிட்டாப்ல. ரெண்டாவது எங்க அண்ணன் ஓபிஎஸ் அண்ணனும் விடுற மாதிரி இல்லை. அவர் போன இடம் எல்லாமே இப்படிதான் ஆகும் நினைக்கிறேன். நல்லா தான் இருந்துட்டா செங்கோட்டையன். இன்னைக்கு வந்து அந்த தேவர் மகனார் ஜெயந்தில வந்து கலந்துக்கிட்டு வந்து சேர்ந்தாரோ அன்னைக்கு அவர் பூச்சிக்கிட்டு போனவர் தான். அந்த ஒரு போக்கு தான், வேற அடுத்து வழியே இல்லை. இப்ப இவங்களுக்கு யாரு வாழ்க்கை கொடுப்பா, இவங்களுக்கு என்ன அடுத்த அரசியலோட என்ன அடுத்த கிட்ட நகர்வு என்ன எல்லாம் பார்த்தா செம்ம காமெடியா தான் இருக்கும். இப்படி ஏன்பா இப்படி பண்ணிட்டு அந்த மாதிரி ஃபீல் பண்றாங்களாம். அதான் ரூம் போட்டு அழுகிறதெல்லாம் 3 பேரும் ரூம் போட்டு அழுத மாதிரிலாம் ஒரு கேள்விப்பட்டேன். ரூம் போட்டு அழுதாங்களா எப்படின்னு தெரியல. இப்படி செங்கோட்டானே இப்படி விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்ட்டு. அண்ணன் செங்கோட்டானே பிஜேபி டிஎம்பி மோதி பார்த்துருக்காப்ல. நான் இப்போ உங்களை நம்பிதான் இப்படி பண்ணேன், இப்படி இப்போ என்ன நடுத்தரில் விட்டாங்களே அப்படின்ட்டு பார்த்துருக்காப்ல. அங்கேயும் ஒன்றும் பாய்ச்சா பழிக்கிறதுக்கான வசதி இல்லை, வாய்ப்பும் இல்லை. உடனே என்னாச்சு இருக்கு அப்படின்னா இது விளங்காது, இது இந்த இந்த கதை விளங்காது, அதனால நம்ம தனியா போயிடுவோம். ஏன்னா நம்மளை வச்சு பிஜேபி சாதிக்க தான் செய்யுது. கதையதை எடப்பாடியிட கதையை தான் சாதிக்க போகுது. நம்மளால ஒன்றும் ஆக போறது கிடையாது அப்படிங்கிறத எங்க அண்ணன் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. கிளியரா தப்பிச்சிட்டாருன்னு சொல்ல முடியும். தப்பிச்சிட்டாருன்னா தற்சமயம் தப்பிச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்ல, இந்த கூட்டத்தோடு தப்பிச்சுக்கிட்டாரு. இந்த இந்த ஒரு கேங்கிட்ட இருந்து தப்பிச்சுட்டாரு. அது ஒரு நல்ல ஒரு மூவ் தான். போறது கொஞ்சம் ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்ன கூட ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. அண்ணே அவ்வளோ சீக்கிரம் போயிடாங்கண்ணே, போனா இப்போ நாங்களாம் தெருவுலாம் மாட்டிக்கிறோம்ண்ணே, கொஞ்சம் இழுத்து கொண்டு போங்கண்ணே, அதுக்குள்ள நாங்க எப்படியாட்டு இபிஎஸ் கொஞ்சம் மிரட்டி பார்ப்போம், பிஜேபி மிரட்டி பார்ப்போம் அப்படின்லாம் கையில காலில் விழுந்து பார்த்துருக்காங்க 3 பேரும். அண்ணன் இந்த ஆஃபரை விட்டா முடியாது அப்படிங்கிற மாதிரி இங்க ஓடிட்டாப்ல. அண்ணனுக்கு ஆஃபர் இங்க மட்டும் இல்லையா, டிஎம்கேலும் ஆஃபர் வந்துச்சான். அவரு இங்க போகவா அங்க போகவான்ட்டு முடிவு எடுக்கிறதுக்குன்னே போதுன்னு ஆயிட்டு நினைக்கிறேன். கடைசியில செவிச்சது என்னவோ நிர்மல்குமார் தான் செவிச்சிருக்காப்ல. அண்ணனை கொத்தா இந்த தூக்கிட்டாப்ல. இங்க சிட்டிங் அமைச்சரும் எவ்வளவோ போராடி பார்த்திருக்காரு. என்ன நீங்க வந்துருங்கண்ணே, இங்க வந்துருங்கண்ணே, உங்களுக்கு நான் இதை தரேன், உங்களை நான் இணைச்சிட்டோம்னா எனக்கும் ஒரு கெத்தா இருக்கு அப்படின்ட்டு போராடி பார்த்திருக்காப்ல. போராட்டம் என்னவோ வீணா போயிட்டு கடைசியில அண்ணாங்க கொத்தா தூக்கிட்டு போயிட்டு ஒரு அழகான செங்கோட்டை அண்ணன் பதவியெல்லாம் திறந்திருக்கு. அதாவது அவருடைய எம்எல்ஏ பதவியெல்லாம் திறந்திருக்காரு. ஏன்னா 2 3 4 மாசம் தான் இருக்கு. அதனால அப்படியே விஜய் கட்சிக்காக எல்லாம் திறந்த மாதிரி அப்படி ஒரு சீனை கிரியேட் பண்ணி எங்க அண்ணன் போயிருக்காப்புல. ஒரே கூட்டமா நேற்று எல்லாம் ஒரே வாட்ஸ்அப் பேஸ்புக் எல்லாம் பார்த்தா அண்ணன் ஒரே கூட்டம் வச்சுட்டாரு. டைம்ல எடப்பாடியார் அங்க ஆப்பு வச்சாச்சு. இதே கோபிச்செட்டிப்பாளையம் ஏரியாவுல மாநாடு நடத்துறதுக்கான ஏற்பாடுகள்லாம் நடத்திட்டாப்ல. சொல்லி அடிக்கிற கில்லி மாதிரி அங்க எடப்பாடியார் அடிச்சு தூக்கிட்டாரு. அவர் ஏரியாவுக்குள்ளே எந்த இடத்துல இருந்து இந்த செங்கோட்டையை வெளியே போனாப்லோ அங்க மாநாடு நடத்துறோம் அப்படின்ட்டு ஆயத்த பணிகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதற்கான அறிவிப்பையும் வெளியிட்டாச்சு. கோபிச்செட்டிப்பாளையத்துல அந்த கொங்கு மண்டலத்துல ஒரு மிகப்பெரிய மாநாடு நடத்தி இவருக்கு ஆப்பு வைக்காங்கிறது அது ஒரு வேற விஷயம். இவரு என்ன 2 3 நாளைக்கு திருடுவாரு, ஓஹோ நான் புது கட்சிக்கு போயிருக்கோண்டோ, புது கட்சி
புது கட்சிக்கு போயிருக்கட்ட புது கட்சி போயிருக்கோன்ட்டு எங்க அண்ணன் துள்ளுவாரு, துள்ளிட்டு தான் இருக்காரு. ஏன்னா நேத்து எல்லாம் ஒரு வீடியோவில் விசில்ல பட்டை கிளப்புது. வாய்க்கை எடுத்து போனோன்னு எடப்பாடியாரை பத்தி அப்படி பேசியது இப்படி பேசியது. நான் நான் தான் பொதுச் செயலாளர் ஆக்குனேன், நான் தான் முதலமைச்சர் ஆக்குனேன் அப்படின்னு வாய் கண்டெல்லாம் அண்ணன் அள்ளி விட்டாப்ல. அதுக்கு விசிலும் பறக்குது. அந்த விசிலு இந்த விசிலு தான் டிரைவர் எங்க கொண்டு போட்டதுன்னு தெரியல. அதே மாதிரிதான் அண்ணே நீங்க சொன்னா அப்படி தமிழ்நாடே அப்படி குலுங்கும்னே அப்படி சொன்னுதான் மைக்கெல்லாம் கொண்டு வந்து நீட்டி ஊசி பேத்தி இருந்த எம்எல்ஏ பத்தியும் காலி பண்ணி இப்போ வந்து இந்த தாவேக்கான்ட்டு ஒரு சின்ன கட்சிகளை கொண்டு பொட்டி பொம்பு அடக்கிற மாதிரி அடக்கி வச்சுக்கிட்டாங்க. ஒட்டுமொத்தத்துல எங்க செங்கோட்டை அண்ணனாக ஏடிஎம்கேக்கோ எடப்பாடிக்கோ பாதிப்போ என்னன்னு தெரியல. ஆனா ஒரு 3 பேரு முக்காடு போட்டு அழுதுட்டு இருக்காங்க. சசிகலாக்கா, அண்ணன் ஓபிஎஸ், அதே மாதிரி எங்க அண்ணன் தினகரன் எல்லாரும் முக்காடு போட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. ரொம்ப ஃபீல் பண்ணிருக்காப்ல. எடப்பாடியார் கூட இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணிருக்க மாட்டாரு. சின்ன கட்சியில இருந்து இருந்தாலும் ஒரு இத்தனை வருஷமா இருந்த ஒரு எம்எல்ஏ, இத்தனை வருஷமா ஒரு கட்சியில இருந்தவர் அவரோட ஃபீல் பண்ணிருக்கோம். இந்த டீம் பயங்கரமா ஃபீல் பண்ணிருக்கு. பண்ணுங்க, என்ன அடுத்து என்னெல்லாம் நடக்குதுன்ட்டு பார்ப்போம். என்னைக்கும் எடப்பாடியார் கைதான் ஜெயிக்கும். எத்தனை நரிகள் வந்து எடப்பாடியார ஆட்டம் காட்டினாலும் சிங்கிளா ஒத்தைக்குன்னு தான் ஜெயிக்கும். வணக்கம். அடுத்த வர்ற நிகழ்வுகள், அரசியல் நிகழ்வுகளை நம்ம அடுத்த வீடியோல உங்களுக்கு பதிவேற்றம் பண்றேன். கண்டிப்பா நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.